கும்பம் வந்து எப்பயுமே கஷ்டத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்றத விட மேடம், அவங்க ம். வந்து பார்த்தீங்கன்னா, சனி தான் ராசி அதிபன். சனி ஓ! ராசி அதிபன் அப்படின்றதுனால, ம். அவங்க எப்பயுமே ஹானஸ்டி அப்படின்றதோட மேக்ஸிமம் இருப்பாங்க. வெரி ஒரு குட். சில கும்பராசி அன்பர்கள் தான் சுய ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன வச்சு தப்பான ஒரு விஷயங்கள செய்வாங்க அப்படின்னு ம், சொல்லலாமே ம். தவிர, பெரும்பாலும் ஹானஸ்டி அப்படின்றத அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம் இல்லைங்களா? ம், பொதுவா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க மேடம் கும்பம். ம், பாத சனியில இருக்காங்க. ம், பாத சனியில இருக்காங்க அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன், "அம்மா 5 வருஷம் பட்ட பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. ம். இப்ப இன்னும் 25% தாம்மா சனி உங்களுக்கு எடுக்க போறாரு. ஆல்மோஸ்ட் முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் கால்வாசி கிணறு தாம்மா" அப்படின்னா, "நீங்க வேற மேடம். 5 வருஷம் தான் நீங்க பிரச்சனைன்றீங்க. 10 வருஷமா நான் பிரச்சனையில இருக்கேன். இந்த கும்பத்திலேயே பொறக்கக்கூடாது மேடம்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேல உன்னோட ராசி அதிபன் சனி அப்படின்றனால எப்பயுமே உன்னை நல்வழிப்படுத்திட்டே இருப்பான். சனி ம். ஏதோ ஒரு விதத்துல நீ சிவனோட கனெக்ட் ஆவ. வாழ்க்கையில ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் நீ சிவன கும்பிடுவ. சிவன கும்பிட கும்பிட நீ மேன்மையை நோக்கி போவ. இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகரம்மா சிவன கும்பிடு. கும்பம்மா சிவன கும்பிடு. தனுஷா சிவன கும்பிடு. இப்படி நிறைய ராசிகள் சிவனோட கனெக்ட் ஆகணும் வெரி மேடம். குட். ரிஷபம்மா சிவன கும்பிடு. பொதுவா ரிஷபத்துக்கு மகாலட்சுமிம்பாங்க. ரிஷப வாகனம், ரிஷப வாகனன் ஈசன். ஜென்ம ராகு அப்படின்னா நெறைய ப்ளஸ் உண்டு மேடம். என்ன ப்ளஸ்ஸு 12ஆம் மாசம் வரைக்கும் ஜென்ம ராகு தான். என்ன ப்ளஸ்ஸு பொதுவா ராகுக்கு வந்து எது குடுத்தாலும் போதாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். ஏன்னா ராட்சஸ் மேடம். தல மட்டும் தான் உண்டு. எவ்வளோ குடுத்தாலும் உள்ள போட்டுட்டே இருப்பா. உடம்பு பாம்பு உடம்பு. உள்ள போட்டுட்டே இருப்பா. மலைப்பாம்பு மாதிரி. மலைப்பாம்பு கூட ஒரு ஆட்டம் முழுங்குனா திருப்தி ஆயிடும். ஆமா. ராகுக்கு என்ன குடுத்தாலும் திருப்தி ஆவாது. ம். இது இந்த இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் பணம் சம்பாதிக்கிறதுல, தொழில முன்னேத்தி கொண்டு போறதுல சக்சஸ் ஆகணுன்ற எண்ணம் வரும். பெரிய ம். ப்ளஸ் அது. ம். எல்லாருக்கும் வணக்கம். உலகத்துல உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க. அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷ பிறப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பிறப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பிறப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் வந்து நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயால் கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னே ஒரு வைப்ரேஷனு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷம். இருக்குது உங்களை ம். பார்த்ததுல. ம். நிறைய நம்ம வந்து ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த 12 ராசி தமிழ் வருஷ பிறப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி இப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியோன்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. கும்பம் இந்த 2026 தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கு? ஏன்னா கும்பம்னாலே வந்து கும்பம் எப்பவுமே அவங்க கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க, எப்பயுமே நல்லா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கும்பராசி மட்டும். பட் இப்போ இந்த 2026 தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கு மேம்? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாரி ம். கும்பம் வந்து எப்பயுமே கஷ்டத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்றத விட மேடம், அவங்க ம். வந்து பார்த்தீங்கன்னா, சனி தான் ராசி அதிபன். சனி ஓ! ராசி அதிபன் அப்படின்றதுனால, ம். அவங்க எப்பயுமே ஹானஸ்டி அப்படின்றதோட மேக்ஸிமம் இருப்பாங்க. வெரி ஒரு குட். சில கும்பராசி அன்பர்கள் தான் சுய ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன வச்சு தப்பான ஒரு விஷயங்கள செய்வாங்க அப்படின்னு ம். சொல்லலாமே ம். தவிர, பெரும்பாலும் ஹானஸ்டி அப்படின்றத அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம் இல்லைங்களா? எப்பயுமே அவங்களோட தாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாயம், லாபம் ம். இத ஓரியன்டடா போகும் அப்படின்னு ம். சொல்லலாம். ம். சரி, அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் வந்து பாருங்க, சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே நெறைய பேர் சொல்றது உண்டு. ம். பொதுவா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க மேடம் கும்பம். ம். பாத சனியில இருக்காங்க. ம். பாத சனியில இருக்காங்க அப்படிங்கும்போது நான் சொல்லுவேன், "அம்மா 5 வருஷம்
பட்ட பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் 25% தாம்மா சனி உங்களுக்கு எடுக்க போறாரு. ஆல்மோஸ்ட் முக்காவாசி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் கால்வாசி கிணறு தாம்மா அப்படின்னா நீங்க வேற மேடம். 5 வருஷம் தான் நீங்க பிரச்சனைன்றீங்க. 10 வருஷமா நான் பிரச்சனைல இருக்கேன். இந்த கும்பத்திலேயே பொறக்கக்கூடாது மேடம். அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கும்பத்திலேயே பொறக்கக்கூடாது மேடம். என்ன பாவம் பண்ணமோ தெரியல நாங்க இந்த ராசியில பொறந்துட்டோம். எந்த ராசியில பொறக்கிறதுனாலும் மேடம் ஒரு புண்ணியம் அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம். உண்மைதான். முக்கியமா கும்பத்துல பொறக்கிறதுக்கு நீ பெரிய பெருத்த புண்ணியம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படின்றது உண்மைதான், பண்ணியிருக்க. உண்மைதான். புரியுதுங்களா? கும்பம்ன்ற அந்த பேரே என்ன மாரி ஆ அருமையான ஒரு ராசி அதுக்கும் பேர். மேல உன்னோட ராசி அதிபன் சனி அப்படின்றனால எப்பயுமே உன்னை நல்வழிப்படுத்திட்டே இருப்பான். சனி ம். ஏதோ ஒரு விதத்துல நீ சிவனோட கனெக்ட் ஆவ. வாழ்க்கையில ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நீ சிவனை கும்பிடுவ. சிவனை கும்பிட கும்பிட நீ மேன்மையை நோக்கி போவ. இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகரம்மா சிவனை கும்பிடு, கும்பம்மா சிவனை கும்பிடு, தனுஷா சிவனை கும்பிடு. இப்படி நிறைய ராசிகள் சிவனோட கனெக்ட் ஆகணும் வெரி மேடம். குட். ரிஷபம்மா சிவனை கும்பிடு. பொதுவா ரிஷபத்துக்கு மகாலட்சுமிம்பாங்க. ரிஷப வாகனம், ரிஷப வாகனன் ஈசன். நீ சிவனோட கனெக்ட் ஆவ. புரியுதுங்களா? அந்த மாதிரி கும்பராசி அன்பர்கள் நம்ம இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோ, இந்த வார்த்தை தான் மேடம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இவங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது கும்பத்துக்கும் உண்டு. ம். எப்படி பாத சனின்றீங்க ஒரு விதத்துல, ஒரு விதத்துல ரொம்ப சந்தோஷம்ன்றீங்க. இந்த சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள் மேடம். 6ஆம் மாசம் குரு பயிற்சி ஆன பின்னாடி 1/6/2026 குரு பயிற்சி ஆகுறார். குரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்ந்து அவரோட உச்ச பார்வை சனி மேல படியுது. அப்ப பாத சனியா இருந்து உங்களை இவ்வளூண்டு கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சனி பகவான் மூலையில போய் உட்காந்துட்டு அவர் சிவனேன்னு சிவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. நீ அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாம நீ ஏன் சிவனையேன்னு யோசிச்சுட்டு இருக்க, என்ன வந்து பாரு என்ன வந்து பாரு, நீ கூப்பிடாம இருந்தா சரி, நீ கூப்பிட்டாலும் அவர் வர போறது இல்ல. வெரி குட். அப்ப சனியினால இருந்து இவ்வளூண்டு கெடுபலன்கள் கூட கிடையாது. கிடையாது. 100க்கு 100% உன்னை ஃப்ரீயா விட்டுட்டாரு உங்க ராசி அதிபன் அப்படின்னா இது ஒரு பெரிய பிளஸ் மேடம். அதுக்கப்புறம் ராகு சுயஸ்தானத்துல ஜென்ம ராகு. ஜென்ம ராகு அப்படின்னா நிறைய ப்ளஸ் உண்டு மேடம். என்ன ப்ளஸ்? 12ஆம் மாதம் வரைக்கும் ஜென்ம ராகு தான். என்ன ப்ளஸ்? பொதுவாக ராகுக்கு வந்து எது கொடுத்தாலும் போதாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். ஏன்னா ராட்சஸ் மேடம். தலை மட்டும்தான் உண்டு. எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே போட்டுட்டே இருப்பா. உடம்பு பாம்பு உடம்பு. உள்ளே போட்டுட்டே இருப்பா. மலைப்பாம்பு மாதிரி. மலைப்பாம்பு கூட ஒரு ஆட்டம் முழுங்கினா திருப்தி ஆகிடும். ஆமா. ராகுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. ம். இது இந்த இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் பணம் சம்பாதிக்கிறதுல, தொழிலை முன்னேற்றி கொண்டு போகிறதுல சக்ஸஸ் ஆகணுன்ற எண்ணம் வரும். பெரிய ப்ளஸ் அது. ம். ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் சில மைனஸும் உண்டு. என்னன்னா அந்த மைனஸ் ராகுக்கே உண்டு. என்னன்னா காதல் காமத்திலயும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். ஓ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ம். எனக்கு பணம் நல்லா சம்பாதிக்கணும். எனக்கு தெரியாது எதிர் வீட்டுக்காரப்ப சூப்பரா வந்து நல்ல செல்வந்தனா இருக்கா. நேரான வழியிலேயே சம்பாதிக்கிறான், குறுக்கு வழியில தானே சம்பாதிக்கிறான். அந்த 3ஆவது தெருல இருக்க 4வது வீட பார், அவனும் பாரு இப்படி தானே குறுக்கு வழியில தானே சம்பாதிக்கிறான், நம்ம ஏன் செய்யக்கூடாது ஆ, அப்படின்ற எண்ணம் வரும். அந்த மைண்ட் வந்துரும். அந்த மைண்ட் வரும். அந்த மைண்டு வருது அப்படின்னா நீங்க அதை நோக்கி போறீங்க அப்படின்னா உங்களோட சரிவு காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்றது உறுதி. காரணம் என்ன அப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. ஏன் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க? ராசி அதிபன் சனி பகவான் ஆல்வேஸ் நேர்வழி. கும்பம் உன் வழி தனி வழி, ஆனா நேர்வழி. குறுக்கு வழியில போன நீ டவுன்ஃபால் நோக்கி போற. இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இருக்கும். இது நம்ம யோசிக்கணும். ராகு நம்ம மூளையில உட்காந்து பின்னக்கூடிய மாய வலை, ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் அப்படின்றத Okay. புரிஞ்சுட்டு நீ யாரோ உன்னோட வேலை என்னவோ நீ பாட்டுன்னு செஞ்சுட்டு இருந்த சக்சஸ். ம். சனி கெடுக்க போறதுல அதுவே ஒரு பெரிய சக்சஸ். ராகுவை நீ ஓவர்டேக் பண்ணிக்கலாம் குறுக்கு வழியில போகாம, இதுவும் சக்சஸ். ஓவர்டேக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ லைஃப்ல நல்லா இருப்ப. கேத்து 7ஆம் பாவம் உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்குமான இடைவெளியா தான் இருக்கும். ம். பெருசா இப்படி ஒட்டிக்க மாட்டீங்க. அந்த கேப் அப்படின்றது தொடரும். 5 வருஷத்துல கேப் வந்து ஆச்சு பார்த்தீங்களா? ம். அது இப்பயும் தொடரும். ஏன்னா கேத்து 7ல உட்காந்துட்டு இருக்கான் 12ஆம் மாசம் வரைக்கும். ஒய்ஃப்க்கு வந்து உடல் சார்ந்த உபாதைகள், அதாவது நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃப்க்கு, ம். நீங்க லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட்க்கு, அதாவது லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பிஸ்னஸ் செய்றீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ம். பிஸ்னஸ் பார்ட்னர் வெளிநாட்டில் போயிட்டு சம்பாரிச்சு உங்க பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ம். இதெல்லாம் எப்படி எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் மாசம் வரைக்கும் 5ஆம் பாவத்தில் இருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு. பொதுவாக 5ல் குரு வந்து உட்கார்ந்தா இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க? அத்தனை பொறுப்புலையும் என்னென்ன நல்லது செஞ்சிருப்பீங்க? அத்தனை நல்லதுக்கும் நல்ல கர்மாக்களுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் 6ஆம் பாவத்தில் போய் உட்கார்றாரு. 6ஆம் பாவம் அப்படின்றது 1 6 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டாரு. 6ஆம் பாவத்தில் ரோக குருவா உட்கார்றாரு. ரோக குருன்னா கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். உனக்கு நோய் இருக்கக்கூடாது அப்படின்னு குரு முடிவு பண்ணிட்டார். உனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு குரு முடிவு பண்ணிட்டார். குரு முடிவு பண்ணிட்டார். நீ என்ன மாற்றவ முடியும்? ஆக கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது உனக்கு வரப்போகுது. நல்ல விஷயம். இல்லை எது எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை. அப்போ கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லும் கும்பம் நீ பாட்டுன்னு ஓடு. உன்னோட கொள்கை என்ன அதை பிடிச்சிட்டு நீ பாட்டுன்னு ஓடுற அப்படின்னா சக்ஸஸ். அதில் மாற்றுக்கிறது இல்லை மேடம். சூப்பர். ரொம்ப நல்ல
கும்பமுக்கு வந்து அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. உஷாராயிட்டு இருப்பாங்க இப்போல்ல. கும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான். இருந்தாலும் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லைன்ட்டாங்க. ஒரே வார்த்தையில் சனியோட திசை, சனியோட பார்வை எதுவுமே இல்லையா. ஹாப்பியாக இருங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. இங்கே அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எங்கள் ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேரிலே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க எங்கள் மேம் கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். ஜாலியாக இருங்க.